நல்லவர். தொடர்ந்து நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. நேரடியாக இன்றைக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே இது ஒரு ஜெபமாய் நம்ம செய்ய போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம எல்லாருமே வாசிக்கலாமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஆமென், 18வது வசனத்தை வாசிக்கலாம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னொரு வசனத்தை கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். நீங்கள் சங்கீதத்திலே 5வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 5வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீங்க 49வது சங்கீதத்தினுடைய 14வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 49ஆம் சங்கீதம் 14வது வசனம். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மீண்டு கொண்டு போகும். செம்மையானவர்கள் அதிகாலையிலே அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தின் நிலை இருக்கக்கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க எல்லாரும், ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இந்த செய்தி ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆணித்தரமாய் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அதிகாலை அப்படின்ற ஒன்றை வைத்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அதிகாலை. வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குன்னா புதிதா இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ இந்த அதிகாலை, காலை அப்படின்றத வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் பல இடங்களிலே ஆண்டவர் இந்த காலை, இந்த அதிகாலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணும்படி போனார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அதிகாலையிலே அவர்கள் எழும்பினார்கள், அதிகாலையிலே அவருடைய வேலைகளை செய்தார்கள். நீங்கள் ஆபிரகாமை வாசிக்க முடியும், அதே நேரத்தில் ஈசாக்கு, இவர்கள் எல்லாரையுமே நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமே. நீங்கள் ஆதியாகமம், நீங்கள் 21ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் துருத்தியையும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து. அப்போ நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்கிற நம்முடைய ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பனுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதிகாலையிலே எழும்புற பழக்கம் இருந்திருக்குது. நீங்க 22வது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 22ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரனாகிய ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். கவனிங்க. அப்போ நம்முடைய ஆபிரகாம் என்கிற விசுவாசிகளுடைய தகப்பனாருக்கு ஒரு பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, இந்த அதிகாலை எழும்பக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. நீங்க இது மட்டுமல்ல, ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் யாத்திராகமும் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 26ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். அதிகாலையிலே எழுந்து ஒருவரோடு ஒருவர்
ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவ்விடத்திலிருந்து சமாதானமாய் போய்விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல அதிகாலையில யார் எழும்பினா அப்படின்னா ஈசாக்கு, ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் யாத்ராம புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கல முடியுமா? 28ஆம் அதிகாரத்தினுடைய யாத்திராகமும் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமே வாசிக்கலாம். அடுத்த அதில் ஆதியாகமம் 28:18 வாசிங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. நல்லா கவனிச்சுக்குங்க. அப்போ ஆபிரகாம் அதிகாலை எழும்பினாரு, ஈசாக்கு அதிகாலையில எழும்பினாரு, யாக்கோபு அதிகாலையில எழும்பினாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில எழும்பினாரு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், வீணையை விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்திருப்பேன். அப்போ தாவீது அதிகாலையில எழும்பினாரு. அதே போல மோசே சொல்லும் போது சொல்லுகிறார், ஆமேன், என்ன காலைதோறும் கர்த்தர் என்ன தட்டி எழுப்புகிறார் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ வேதத்திலே கர்த்தர் பயன்படுத்தின அநேக பாத்திரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னா அதிகாலை 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 அதிகாலை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிக்கும் பாருங்க டைம், நம்ம கண்ணை முழிக்கிறோம்ல, படுக்கையிலிருந்து நம்ம எழும்புறோம்ல, அந்த நேரம் மிக 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 அவசியமான ஒன்று. நீங்க நிறைய பேர் நம்ம துக்கப்படுறதுக்கு காரணம், நிறைய பேருக்கு நம்முடைய நாட்கள் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த நாள் முழுதும் எனக்கு போர் அடிக்குது, அந்த நாள் முழுதும் எனக்கு எரிச்சலா இருக்குது, அந்த நாள் முழுத எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இந்த நாளே எனக்கு சரியில்லை, இந்த நாள் எதுக்கு வந்துருச்சோ, நாளைக்கு எதுக்கு நடக்குதோ, இப்படின்ற ஃபீல் நிறைய பேருக்கு வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அதிகாலை அவர்களுக்கு சரியில்லாததுனால அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு என்னவா மாறிதுன்னா கெட்ட நாளா மாறிடுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா, காலையில எந்திரிக்கும் போதே முதல்ல நம்ம கவனமாயிரும். அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் எழும்புகிற அந்த நேரத்தில் நம்ம தவறிட்டோம்னா அந்த நாளை சில நேரத்தில் நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் சரி செய்யவே முடியாது. நீங்க ஒரு மனநோயாளியின் இடத்துல போய் கேளுங்க, அந்த மனநோயாளியினுடைய வியாதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, அந்த மனநோயாளியுடைய வியாதி அவர் எப்போ அந்த ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு அந்த தூக்கம் முடிஞ்சு அவர் கண்ணை முழிக்கிறாரு பாருங்களேன், இந்த கண்ணை முழிச்சு அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்துல இருந்து அந்த மனநோய் ஸ்டார்ட் ஆகுது, அந்த மனவியாதி அவனுக்கு ஆரம்பிக்குது. அவன் எழும்ப விடாதபடி படுத்த படுக்கையில் அவனை கட்டி போட்டு எந்த யோசிக்க முடியாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுங்க எடுக்கிற இடம் என்ன அப்படின்னா அந்த எழும்புகிற அந்த காலை நேரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை கண்டடைவான். ஆமேன். ருமேனியா என்கிற ஒரு நாட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 பேர் ஒரு சர்ச் ஒரு ஊழியத்தில் இருக்கிற வாலிபர்கள் ஒரு 15 பேர் நீங்க அட்வென்ட் சர்ச் அப்படின்ற ஒரு சர்ச். அப்போ இந்த அன்னைக்கு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சபைகள் எல்லாம் மூடப்பட்டு யாருமே சர்ச்சுக்கு வராத அந்த நேரத்தில் இந்த 15 வாலிபர்கள் எழும்பி அதிகாலையில் ஒரு ஜெபம் ஆரம்பிச்சாங்க. அதிகாலையில் அவங்க ஜெபம் ஆரம்பிச்சு 6 மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அத்தனை வருடங்களாக எங்கேயுமே ஞானஸ்நானம் கொடுக்கல. ஆனா இந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு முதல் ஞானஸ்நானம் அந்த அட்வென்ட் சர்ச்சில் நீங்க ருமேனியாவில் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு 1.5 ஆண்டு தாண்டின உடனே அந்த திருச்சபை நிரம்பி வழிகிற அளவிற்கு ஆத்துமாக்கள் வந்தார்களாம்.
1.5 வருஷத்துக்குள்ள. இது ஒரு பெரிய டெஸ்டிமனி. அது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே உலக நாடுகளிலே பெரிய திருச்சபை என்ன அப்படின்னா டாக்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபை தான் ரொம்ப பெரிய சர்ச்சு. இன்னைக்கு அதுல 10 லட்சம் ஜனத்துக்கும் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா முதலிலே அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா அதிகாலை ஜெபத்துல, அந்த அதிகாலை ஜெபத்துல அவங்க ஜெபம் பண்ணும்போது அப்போ அந்த அதிகாலை ஜெபம் ஆரம்பிச்சு 6 மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1500 பேர் வரக்கூடிய ஒரு திருச்சபையை கட்டினாங்களாம் அந்த அதிகாலை ஜெபம். அதற்கு பிறகு அந்த அதிகாலை ஜெபம் கண்டினியூ பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2000 பேர் அதிகாலை ஜெபத்துக்கு மட்டும் கலந்து கொள்வார்களாமா. வருஷத்திற்கு ஒரு டைம் அதிகாலை ஜெபம் ஒரு 10 நாள் நடக்கும். அந்த 10 நாள்ல ஒரு நாள்ல குறைஞ்ச 2 லட்சம் பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்களாமா. இப்படி இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாக காலை நேரத்தை சரியா பயன்படுத்தினதன் மூலமாய் நிறைய திருச்சபைகள் வளர்ந்திருக்கிறது, நிறைய ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தரை சந்திக்கும் போது, இந்த கோயம்புத்தூர்ல கடன்காரராய் வந்த ஒரு மனுஷன், ஆனா இன்னைக்கு அவர் கோடி கணக்கில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இல்ல எத்தனை மணிக்கு நான் தூங்கினாலும் காலையில 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு பிரேயர் டைம், எனக்கு ஒரு ஜெப ரூம் நான் வச்சிருக்கிறேன். அந்த ஜெப ரூம்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை நான் விடவே இல்லை. நான் சொல்லுவேன், நான் என்னுடைய அதிகாலை ஜெபம் என்ன இந்த அளவிற்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறது அதிகாலை ஜெபத்திலே. நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் தருகிறது அதிகாலை ஜெபத்திலே. ஞானம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்க உண்டாகும்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க மட்டும் இன்னையிலிருந்து அதிகாலையில எழும்ப ஆரம்பிச்சிருங்க, அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிங்க, அதிகாலையில வேத வசனம் வாசிக்க ஆரம்பிங்க, தேவனோட அந்த நாளை நீங்க துவங்கி பாருங்க. நான் நம்புறேன், இன்னும் எண்ணி 6 மாசத்துக்குள்ள இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. உன்னை நான் அக்கறைக்கு கொண்டு போவேன், அடுத்த லெவல் உன்னை கொண்டு போவேன், இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். அதை நம்முடைய கண்கூடா நம்ம பார்க்க போகிறோம். இது ஒருவர் சொல்ல போகிற சாட்சி அல்ல, நம்ம மொத்த பேரும் இந்த சாட்சியை நம்ம வாசிக்க சொல்ல போறோம். கர்த்தர் காலைதோறும் அவருடைய கிருபைகளை கர்த்தர் புதிதாய் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் பரலோகத்தினுடைய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். எப்ப கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அந்த பரலோக மன்னா காலையில வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மன்னா விழுந்துரும். அந்த வெயில் அடிச்சதுக்கு பிற்பாடு அந்த மன்னாவை யாராவது எடுக்க போனாங்கன்னா அந்த மன்னா என்ன பண்ணும்னா உருகி போகும். யாரெல்லாம் காலையில எழும்பி போய் மன்னா பொழிஞ்சிருக்கிற இடத்துல அந்த மன்னாவை எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சாப்பாடா மாறும். ஆனா 7ஆம் நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் தர்றாரு. அப்படி இருக்கிற ஆண்டவருக்கு வெயில் பட்டா அது உருகாம இருக்க பண்றதுக்கு ஆண்டவரால முடியும். ஆனா அவர்கள் பிரயாணத்துல தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துறாரு, அவர்களுக்கு பாதரட்சி தேவையில்லை, அவர்களுடைய சரீரத்தில் போடப்பட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்காகல, அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இத்தனையும் கொடுத்த ஆண்டவர் அவங்களை எப்ப எழுப்பி விடுறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப எழும்பணும் சொல்லுங்க சத்தமா? எப்ப எனக்கு என்ன ஆண்டவர் வேலை? நான் என்ன காலையில் எழும்பியா கிளம்ப போறேன் அப்படியெல்லாம் கிடையாது. இல்ல, எனக்கு டைம் ஆகும். இல்ல, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஆண்டவர் அவங்கள ஃப்ரீயா விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்கள காலையிலே சாப்பாட்டிற்கானதை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தரை அனுப்பி விடுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க இனி யாருமே இந்த லேட்டா நீங்க எந்திரிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பிரயாசம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நான் இனி அதிகாலையில எழும்பணும், இருட்டோடே எழுமணும். ஒரு பெண்ணை குறித்து, சகோதரியை குறித்து, ஒரு அம்மாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, புத்தி உள்ள ஸ்திரீ எப்ப எழுங்குறாங்கன்னா அதிகாலையிலே இருட்டோடே எழும்புகிறாள். எப்ப எழும்புறாங்களாமா
சொல்லுங்க. அதிகாலையிலே ஒரு ஒரு சகோதரிக்கு நான் அவங்க எழுமணுமா இவங்க எழுமணுமான்னு கேட்கல. பைபிள் படி முதல்ல யார் எழுமணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, ஒரு பெண் ஒரு வீட்டில் என்னவா எழுமணுமாமா கேட்கல. ஆனா இன்னைக்கு இந்த ஐடி வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு சிலர்லாம் ஃபோன் பண்ணா, பிரதர் எங்க இருக்குன்னு கேட்டா, பிரதர் முழிச்சிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா சிஸ்டர் தூங்கிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டர் இன்னும் எந்திரிக்கலைன்னு கேட்டா, அவர் மணி பார்த்துட்டு, பாஸ்டர் இன்னும் இருக்கு, டைம் இருக்குது அவ எழும்புறதுக்கு, 8:30 எந்திரிச்சிருவா. எத்தனை மணிக்கு? 8:30 எந்திரிச்சிருவாளாமா. 8:30 எந்திரிச்சுவா. அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுப்பா. ஒரு வீட்டில் ஒரு நீங்க எல்லாரும் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லலை. சில வீட்டில் குழந்தை இருக்கிற வீட்டில் காலையில் எழும்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அம்மா சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறாங்க. ஆனா சில வீடுகளில் இப்படிப்பட்ட இது இல்லாததுனால நிறைய வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எப்ப எழும்புறது இல்லைன்னா, காலையில எழும்புறதே இல்லை. ஒரு வாலிப பிள்ளைய நீ எழும்புமா மணியாச்சு அப்படின்னு கேட்டா, வாலிப பிள்ளை 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 10 மணிக்கு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை எழுந்துச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைகிறது, நிறைய குடும்பங்கள் டைவர்ஸ் நேர போகுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொறுப்புல நிறைய பேர் சரியா இல்லாததுனால நிறைய குடும்பங்கள் உடைஞ்சிருது. உங்களுக்கு டயர்ட் இருக்கலாம், ஆனா வேதத்தின்படி ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னா, எல்லாருடைய விளக்கு அணையும் போதும் அவங்க விளக்கு எப்படி இருக்குமாமா? வேதம் சொல்லுகிறது, இரவிலும் அவள் விளக்கு. அப்படின்னா இரவுல இடி வந்தாலும், பக்கத்துல குண்டே தூக்கி போட்டாலும், ஐயோ எங்க வீட்டு அம்மாவெல்லாம் எழுப்பவே முடியாது சார் அப்படின்னு இருக்க கூடாதாமா. அவரு வீட்டுக்காரர் வேணா அப்படி தூங்குவாரு, வீட்டுக்காரர் வேணா மழை அடிச்சாலும் இரவு வெயில் அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டாரு. அவருக்கு இடியே இடிச்சாலும் அவருக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர் என்ன. ஆனா வீட்டு அம்மாவை குறித்து ஆண்டவர் எழுதும் போது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, இரவிலும் அவள் விளக்கு. அவ்வளவுதான். அங்கிருந்து பூனை ஒரு பாத்திரத்தை கீழே உருட்டி போட்டுருச்சுன்னா முதல்ல எந்திரிக்கிறது யாரா இருக்கணும்? ஹலோ சிஸ்டர், யாரா இருக்கணும்? நான் என்னுடைய சொந்த கதையை சொல்லல, கட்டு கதையை சொல்லல, நான் வேதத்தின்படி சொல்றேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இரவிலும் அவள் விளக்கு அணையாது இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய இருதயத்துல மறைஞ்சு தீ எரிஞ்சுட்டே இருக்குமாமா. டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. திடீர்னு எத்தனை அம்மாங்க எனக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க தெரியுமா, பாஸ்டர் ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும், திடீர்னு என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் போய் என்னுடைய கணவனார் என்ன பண்றாருன்னு பார்த்தா உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருக்கிறாரு பாஸ்டர். உடனே நான் கையோட பிடிச்சிட்டேன், என்ன இந்த வேலைன்னு கேட்டேன், திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் ஒழுங்கா படுத்தாரு. என் பிள்ளை கரெக்டா 2 மணிக்கு எந்திரிச்சேன் பாஸ்டர். நானும் என்னமோன்னு நினைச்சேன், எதுக்குடா எந்திரிக்கிறேன்னு நினைச்சேன். 2 மணிக்கு போய் பார்த்தா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். உடனே நான் பார்த்துட்டேன். இது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தாய்க்குள்ளே இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணுன்ற அந்த காரியம் அவங்களை அந்த இடத்துல தலைவியா கொண்டு நிறுத்துது. கர்த்தர் தான் அவங்களை எழுப்பி விடுறாரு. இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது, நீ ஜாக்கிரதையாயிரு, நீ கவனமாரு அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு சிஸ்டர், ஒரு மகள் ஒரு வாலிப தங்கச்சி, நீ இதுவரைக்கும் கத்துக்கலைன்னா கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னா உன்னுடைய ஒரே ஒரு பழக்கத்தை நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. நான் நம்புறேன், உன்னுடைய கணவனார் உங்களை நல்லா வச்சுக்கணுமா, உங்க கணவனாருடைய பிரச்சனை ஓயணுமா. நான் சொல்றேன், சில குடும்பத்துல அதிகாலையில எழும்புற பழக்கம் மட்டும் வந்துச்சுன்னு வைங்களேன், குடும்பத்துல இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிருங்க, பாதி ப்ராப்ளம் சரியாயிரும். நிறைய கணவனார், நான் எல்லாம் அவங்கள உயர்த்தி உங்களை தாழ்த்தி பேசுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுகிற ஒரே கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, காலையில என்ன சமைச்சாங்கன்னு கேளுங்க பாஸ்டர். காலையில் காஃபி 8:30 மணிக்கு அவர் அதுக்காக நீங்கள் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுல தப்பு இல்லை, காலையில் டிஃபனை நீங்கள் ஆயத்தப்படுத்துறது தப்பு இல்லை. ஒரு காலத்தில் பெண்கள் தங்களுடைய வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேருமே ஒர்க்குக்கு போகிறாங்க, 2 பேருமே காலையில் போகணும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு பாரத்தை ஒருத்தர் சுமக்கலைன்னா அந்த வீடு சமாதானமாக இருக்காது. அதுவும் பலவீனமான உடம்பு தானே. அப்புறம் எத்தனை நாள் அவங்க அந்த மாதிரி செய்ய முடியும்? அதனால எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி செய்கிறது தவறல்ல. ஆனால் நம்முடைய வீட்டிலே இருக்கிற சமாதானத்திற்கு பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சொல்லுகிறேன், என்ன இன்னையிலிருந்து ஆரம்பிக்கப்படணும்னா, காலைதோறும் அவருடைய கிருபைகள் என்னவா இருக்குன்னா,
புதிதா இருக்குது. பிரதர், இன்னைக்கு அன்பா சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஏசப்பா தான் என் இருதயத்துல வச்ச வார்த்தை. தயவு செய்து எல்லாருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டணும்னு நினைக்கிறாரு. நம்முடைய குடும்பத்தை ஒரு ஒழுங்குக்கு ஆண்டவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும்னு நினைக்கிறாரு. காலையில எழும்புற அந்த அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. வாலிப தம்பிகளுக்குள்ள ஆண்டவர் தருவார், வாலிப தங்கச்சிக்குள்ள ஆண்டவரை தருவார். ஆண்டவரே, நான் எப்போ எழும்பணும்னா முதல்ல அந்த கிருபையை நான் வாங்கணும். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எங்க வீட்டில் அதிகாலை எழும்பக்கூடிய ஒரு பழக்கம் வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தை அதற்கு தகுந்தது மாதிரி நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னால் முடியல, என் சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்குது, நான் காலையில எந்திரிக்கணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. எல்லா சூழ்நிலைகளும் அறிந்த கர்த்தர், ஆனா நான் விருப்பப்படுறேன் ஆண்டவரே, நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு ஒரு கிருபையை தருவீராக ராஜா. காலையில பெய்கிற அந்த மன்னாவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதா இருக்குது இல்ல, அந்த கிருபையை தருகிறதற்கு இப்பொழுது அதிகாலையில எழும்பக்கூடிய ஒரு மகிமையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஹல்லேலூயா. அந்த மகிமையை தருவீராக. ஆமென். அவருடைய கிருபை பெரியது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? 4 o'clock 4 மணிக்கு நான் டெய்லி 4 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. 4 o'clock எந்திரிக்க நல்லா கை தூக்குங்க. டெய்லி 4 மணிக்கு. அப்பா, என்ன இத்தனை பேர் இருக்கிறீங்க? உண்மையிலே கிரேட்டுங்க. நானும் அப்போ தப்பா பிரசங்கம் பண்றேன்னா மற்றவங்களுக்காக இருக்கலாம். இத்தனை பேர் எந்திரிக்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்குது. உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன். சரி, இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. 4 o'clock எல்லாம் எந்திரிக்கிறீங்களே. 5 o'clock எந்திரிக்கிறவங்க 5 மணி. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6 மணி, 6 o'clock. ஓ, இன்னைக்கெல்லாம் 6 மணியே பெரிய விஷயங்க. சிலருக்கெல்லாம் 6 மணின்றது ரொம்ப இருட்டுங்க. அது நிறைய பேருக்கு இன்னும் 6 தானே ஆச்சு, ஓ நேரம் வரவே வேண்டாமா, சூரியன் உதிக்கிறது முன்னாடியே எந்திரிச்சு விடுறீங்கன்னு ஒரே சண்டை. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கெல்லாம் அப்படிதான், டைமே தெரியாது. பகற்காலத்தை இரவு காலமும், இரவு காலம் பகற்காலமும் அப்படியே மாத்துறது. உங்களுடைய டியூட்டியை நான் சொல்லலை, நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அதிகாலை. அதனால இன்றையிலிருந்து நம்முடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் தயவாய் தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை காலையிலே எழும்பும் போது செய்யக்கூடாத சில காரியம் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா, நீங்க காலையிலே எந்திரிக்கும் போது இந்த காரியத்தை நீங்க செய்வீர்களே ஆனால், இந்த காரியம் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் ஒரு நாளா அமைஞ்சிடும். அந்த நாள் உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துரும், அந்த நாள் உங்களுடைய உற்சாகத்தை உங்களை விட்டு எடுத்துரும், அந்த நாள் உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்களை விட்டு எடுத்துரும். காலையிலே எழும்பின உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி நீங்க எந்திரிக்கல அப்படின்னு சொன்னா அந்த நாள் ஒரு நல்ல நாளாய அமையாது. அதனால இன்றைக்கு டைம் இருக்கிறது போல வேகமா உங்களுக்கு நீங்க காலையில எழும்பும் போது இந்த தப்பை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு பைபிள்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம். நம்பர் 1 முதலாவதாக வாசிக்கலாம். நம்ம சங்கீதத்தில் 5வது சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 5ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். இன்னொரு வீசை கூட எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமே. ஆமென். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். அப்படின்னா, காலையில நான் கத்தி ஜெபம் பண்ணுவேன்ப்பா, நான் காலையிலே நான் பிரேயர் பண்ணுவேன், என்னுடைய சத்தத்தை நீங்க கேட்டருளுங்க, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய முதல் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, காலையில ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றது அவருக்கு ஒரு பழக்கமா இருந்துச்சு. நீங்க
நமக்கு அவசரமா இருக்கலாம். நிறைய பேர் வந்து அவசர அவசரமா காலையில எந்திரிக்கிறவர்களா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு 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 கேரே இல்லாம என்னமோ எந்திரிச்சோம் அப்படின்னு பெட்ல இருந்து அப்படியே எந்திரிச்சு போறவர்களா இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து காலையில ஒரு காஃபியை குடிக்காம எனக்கு எந்த வேலையும் நான் செய்ய மாட்டாங்க. காலையில ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இல்லைன்னா பல் விளக்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. குளிக்காம நான் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்படி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒண்ணு வந்து காலையில எந்திரிச்ச உடனே போனை பார்த்துட்டு ஒருத்தருக்கு SMS பண்ணாம நான் வந்து எந்திரிக்க மாட்டேன், பெட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டேன். இல்லைன்னா காஃபியை கொண்டு கையில கொடுத்து குடிக்க முன்னாடி நான் வந்து வேற எதையுமே செய்ய மாட்டேன். இப்படி உங்களுக்கு இது வரைக்குமே இந்த நாள் வரைக்கும் காலையில எழும்பும் போது ஏதோ ஒன்றோட நீங்க அந்த நாளை துவங்கலாம். போனை பார்க்கலாம், டிவி நியூஸை பார்க்கலாம், எனிவே எக்ஸெட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் மூலமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இனி உங்க நாளை நீங்க காலையில எழும்பும் போது ஜெபம் பண்ணாம அந்த நாளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க துவங்க கூடாது. அந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா, அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா, அந்த நாள் ஆண்டவர் உங்க கூட நடந்து வரணுமா, என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு அவசரம் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி வேணா அலாரம் வச்சு எழும்பலாம். நான் நம்புறேன் நமக்கு காஃபி குடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்குது, நமக்கு நிறைய பேருக்கு பல் விளக்கிறதுக்கு டைம் இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கிறோம், அயன் பண்ணி ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கிறோம். ஆனா எந்த நேரத்தை நம்ம ரொம்ப கட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, காலையில யாருக்கு நம்ம நேரத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கறது இல்லைன்னா கர்த்தரை முதல்ல தேடுறது இல்லை. முதல்ல எந்திரிச்ச உடனே நிறைய பேர் ஓட்டமா ஓடுறாங்க, நிறைய பேர் எந்திரிச்ச உடனே கத்துறாங்க, நிறைய பேர் எந்திரிச்ச உடனே டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய படுக்கையிலிருந்து நான் எழும்பும் போது உமது சாயலால் நான் திருப்தி ஆவேன், உமது சாயலால் நான் திருப்தி ஆவேன். அப்படியே கண்ணை முழிச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்து, ஐயோ நான் பல்லு வளர்க்கல, ஐயோ நான் வந்து மோங்கழுவல, இதெல்லாம் எதையுமே யோசிக்காது, இதெல்லாம் எதையுமே யோசிக்காது. அப்படின்னா சிலர் வந்து இதெல்லாம் நல்லது தான், நம்ம வந்து அப்படி வந்து சுத்தமா உட்கார்ந்து குளிச்சுட்டு பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றது எல்லாமே இருக்கணும். அது ஒரு 1 hour அடுத்த மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்க இன்னையிலிருந்து என்ன பண்ணறீங்க அப்படின்னா, உங்க கண்ணை முழிச்ச உடனே முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் இந்த நாள் முழுக்க உங்க சமூகத்துல பெரிதியா இருக்கட்டும் ஆண்டவரே, பெரிதியா இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில முழிச்சு நான் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செஞ்சதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் உமக்கு பிரியமானபடி நான் நடக்கட்டும், பரிசுத்தமா நான் வாழணும் ஆண்டவரே. இந்த நாள் நான் கையிட்டு செய்கிற எல்லாத்துலயும் உங்க கரம் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நாளை முதல்ல யார் கரத்துல ஒப்பு கொடுத்து எந்திரிக்கணும்னா, அந்த நாள் என்னுடைய நாள் அல்ல, அந்த நாள் தேவன் எனக்கு தந்த நாள், தேவன் எனக்கு தந்த நாள். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு, வாலிப தம்பி தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். மகளே, இது வரைக்கும் நீ காலையில் எழும்பும்போது ஃபோனை பார்த்துட்டே நீ எந்திரிச்சிருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் டென்ஷனோட நீ எந்திரிச்சிருக்கலாம், இது வரைக்கும் நீ பலதரப்பட்ட காரியத்தில் நீ வந்து எந்திரிச்சிருக்கலாம். ஆனால் இனி ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னா, காலையில் கண்ணை முழிச்ச உடனே என்னுடைய முதல் வார்த்தை, என்னுடைய முதல் சிந்தனை, என்னுடைய முதல் ஜெபம் கர்த்தர் சமூகத்தில் வைக்காம நான் எழும்ப மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. தாவீதை ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த அவனை கர்த்தர் அரசனாய் மாற்ற முடியுமானால், காலையில தேடுகிற உங்களை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். அந்த நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறும், அந்த நாள் ஆண்டவர் உரியதாய் மாறும். அந்த நாளிலே தேவன் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார். அந்த நாள் கர்த்தர் எனக்கு துவங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எவ்வளவு ட்ரெயினுக்கு அவசரமோ, எதுக்கு அவசரமானாலும் என்னுடைய கண்ணு முழிச்ச உடனே முதல்ல யாருடைய சாயலால நான் திருப்தி ஆவேன். ஆமேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும், நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல, நான்லாம் அதை பண்ணியிருக்கிறேன். என்னன்னா எங்க அம்மா எல்லாம் அப்படி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. இப்போ அது தப்புன்னு தெரியுது. காலையில எந்திரிச்ச உடனே எந்த மூஞ்சில தான் முழிக்கணுமாம்? நல்ல மூஞ்சில முழிக்கணுமாம்.
ஐயோ, வீட்டில் ஒரே சத்தமாக கேட்கும். எங்கள் அம்மா கத்திட்டு கிடப்பாங்க. என்ன கதை, இன்னைக்கு போய் போய் அவ மூஞ்சில முழிச்சிட்டேன் நான். எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு வந்து மாடு வச்சுருந்தோம். அதுக்கு பால் கறக்கிறதுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எப்படி ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது எங்கள் ஆப்போசிட் வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க அம்மா தான். அந்த அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது. பயங்கரமான சண்டை நடக்கும். ஒருவேளை தப்பி தவறி இவங்க எந்திரிக்கிற நேரத்தில் எங்கள் வீட்டினுடைய வாசலும் அவங்க வீட்டினுடைய பின் வாசலும் பார்த்தா அப்படியே தெரியும். லைட்டு போட்டால் அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவங்க முகத்துல முழிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, காலையில அன்னைக்கு முழுக்க எங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு அவ மூஞ்சில முழிச்சிட்டேன், இந்த நாளே ஒன்றும் இல்லாம போச்சு அப்படின்னு கத்திட்டே கிடப்பாங்க. அதுக்காகவே நிறைய பேர் கண்ணை மூடி திறந்து பிள்ளை அப்படி இருக்காங்க. நிறைய பேர் கணவனார் நிறைய பேர் இந்த பொட்ட பிள்ளைய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கண்ணை மூடிட்டே பெட்ரூமுக்கு வந்து பிள்ளைய பார்த்துறது. அந்த மூத்த பிள்ளைய பார்த்தாதான் அவருக்கு அந்த நாள் என்னவா இருக்குமா, மாமா நல்ல நாளா இருக்கும். சிலர் பசங்களை பார்த்துறது, எதுக்கு இந்த வீட்டுக்காரர் மூஞ்சியை பார்த்து எதுக்கு என்ன நினைப்பு இல்லை, நீங்க சிரிக்கிறது இல்லை, இது சீரியஸா. நிறைய பேர் அந்த மாதிரி. சிலர் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே பைபிளை திறந்து பார்த்து அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து சந்தோஷம் தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் முதல்ல மூஞ்சியெல்லாம் பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த மூஞ்சியை பார்த்தாலும் அந்த நாள் நல்ல நாளாக தான் இருக்கும். நான் ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. அதுக்காக ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நல்ல மூஞ்சியை பார்க்கணுன்றதுக்காக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. முதல்ல யாருடைய சாயலால திருப்தி ஆகணும்னா, ஆண்டவரே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தேவனே காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எனக்கான தேவைகளை அன்று நீர் கையிலே எடுப்பீர். எனக்காக பொறுப்புகளை அன்று கையிலே எடுப்பீர். எனக்கான யுத்தங்களை அன்று நீர் பையிலே எடுப்பீர். நான் அன்றைக்கு எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்ன்றத நீர் கையிலே எடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் காலையிலே எழும்பும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ யோபுவின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோபு 7ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இன்னொரு விஷயம் கூட 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? ஆமென். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நீங்க ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார்.
காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படிக்கு என்னுடைய செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாசித்த இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை காலையிலே எந்திரிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, நீங்க அந்த நாளைக்குரிய தேவையற்ற, பயப்படுத்துகிற, அச்சத்தை உண்டு பண்ணுகிற, நிறைய பேர் நம்மளை திட்டுகிற சோகமான அந்த காரியத்தை யோசிச்சுட்டே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம எந்திரிச்சிக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம காலை ஒரு மனுஷன் நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, நாளைய தினத்தினுடைய காரியத்தை யார் பார்த்து கொள்வார் அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் யோசிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே, நம்ம நிறைய பேருடைய நாட்கள் இன்னைக்கு தீமையா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நாள் நல்லா இல்லாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த நாள் முழுக்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, படுக்கையிலே இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த மேனேஜருக்கு என்ன பதில் சொல்லுவேன், இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும், இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பணத்தை கொடுக்கணும், இன்னைக்கு என் பிள்ளை எக்ஸாம் நல்லா எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா, இன்னைக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, இன்னைக்கு பஸ் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இன்னைக்கு வர இவங்க லேட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி காலையிலே எழும்பும் போது இன்னைக்கு நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நெகட்டிவா, ரொம்ப எதிர்மறையான எண்ணத்தோடையே அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே அந்த நாள் ஒருவேளை நெகட்டிவா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இன்னைக்கு யார்கிட்ட திட்டு வாங்க போறேனோ, இன்னைக்கு யார் என்ன திட்ட போறாங்களோ, இன்னைக்கு எந்த இடத்துல நஷ்டப்பட்டு போறேனோ, இன்னைக்கு எங்க நான் அவமானப்பட்டு போறேனோ, இன்னைக்கு எப்படி இந்த நேரத்தை செலவு பண்ண போறேன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணத்தோடு இதுவரைக்கும் ஆரம்பிச்சிருந்தா, இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க. காலைதோறும் அவர் உங்களை எழுப்புகிறார். எப்படி எழுப்புகிறார் அப்படின்னா, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நீங்கள் கேட்கும்படி உங்கள் செவிகளை கவனிக்க செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு இரவு நான் தூங்கி நாளைக்கு காலையில எந்திரிப்பேன். ஆனா எப்படி எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள எந்த நெகட்டிவ் எண்ணமும் இருக்காது. ஆனா அதற்கு மாறாக என்ன இருக்கும்னா, இந்த நாளை எத்தனையோ பேர் இந்த நாளை காணல, நேற்றைக்கு இருந்தவங்க நிறைய பேர் இந்த நாளில் இல்லை, ஆனா இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நாளை ஆண்டவர் எனக்கு தந்திருப்பாரே ஆனால் இந்த நாளுடைய தேவை அவர் சந்திப்பார். இந்த நாள் நான் எங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் வருவார். எனக்கு முன்பாக இருக்கிற கோணல்களை ஆண்டவர் சரியாக்குவார். இந்த நாள் நான் யுத்தம் பண்ண போறதில்லை, அவர் எனக்கு யுத்தம் பண்ணுவார். இந்த நாள் என்ன நடக்கணுமோ அந்த காரியத்தை நன்றா எனக்கு கர்த்தர் நடத்துவார். இந்த நாள் எந்த தீமை வந்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் எனக்கு கெட்ட நாள் அல்ல, இந்த நாள் ஒரு நல்ல நாள். இந்த நாள் கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுப்பார். இந்த நாள் எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த நாள் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிற பாதை எதுவா இருந்தாலும் அந்த பாதை என்னவா இருக்கும்னா நன்மையாகவே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிப்பாங்கன்னா அப்படியே பிச்சு சொல்லிட்டு என்ன பண்றேன்னு தெரியல, என்ன தண்ணி இல்லை, என்ன சாப்பாடு ரெடியா இல்லை, என்ன ட்ரெஸ் அயன் பண்ணல, எந்திரிச்ச உடனே என்ன அப்படின்னா எழும்பும் போதே நெகட்டிவா, எழும்பும் போதே இன்னி யாரு வாயில நிக்க போறனோ தெரியல, யார் கத்த போறாங்களோ தெரியல,
ஐயோ இன்னைக்கு கால் வலிக்குமோ வலிக்காதோன்னு தெரியல, இன்னைக்கு அந்த மேனேஜர் வருவானான்னு தெரியல. இந்த மாதிரி காலையில எந்திரிக்கும் போதே என்ன அப்படின்னு சொன்னா குழப்பத்தோடையே ஆரம்பிப்பாங்க, நெகட்டிவான எண்ணத்தோடையே ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, இன்னைக்கு நிறுத்துங்க. என்ன நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா, நான் எதுக்கு அப்படி யோசிக்கணும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அன்னைக்கு என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான். அன்னைக்கு யாராவது திட்டுனாங்கன்னா கூட நன்மைக்கு தான். அன்னைக்கு ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அதுல நன்மைக்கு தான். நமக்கு நடக்கிறது எதுவும் தீமைக்கு இல்லை. நம்முடைய கண்ணுக்கு தீமையா இருந்தாலும் அந்த தீமைக்குள்ள கர்த்தர் ஒரு நன்மையை கண்டிப்பாக வச்சிருக்கிறார். அந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான். அந்த நாள் நமக்கு நல்ல நாள் தான். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை வியாதி உள்ளவர்களா இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்ல கூட இருக்கலாம், நாளுக்கு நாள் உங்களுடைய ஹெல்த் ஒருவேளை டவுன் ஆயிட்டே இருக்கலாம். நீங்க காலையில எந்திரிக்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கலாம். உங்க பிள்ளைகளை நினைச்சா ஒரு கவலை, குடும்பத்தை நினைச்சா ஒரு கவலை. ஆனா இல்ல, வேண்டாம். கவலைப்படுவதனால் ஒரு முழத்தை நீங்க கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை நீங்க குறைக்கவும் முடியாது. ஸோ யாருமே இனி உங்களுடைய காலையை எப்படி நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னா யோசனையோட கேட்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 பேருடைய ஆன்லைன்ல இருக்கவங்க அப்படிதான், ஒரு 3 பேருடைய வசதி இருந்தா கையை பிடிச்சு சொல்லுங்க, யோசிச்சே எழும்பாதீங்க, ஃப்ரீயா எந்திரிங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, யோசிச்சே எந்திரிக்காதீங்க. அன்னைக்குரிய காரியத்தை அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆமென். யோசிக்க கூடாது அப்படின்றது நெகட்டிவா யோசிச்சே என்ன பண்ணாதீங்க, சொல்லுங்க, எந்திரிக்காதீங்க. இன்னைக்கு இல்ல அப்படின்னு எந்திரிக்காதீங்க, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு எந்திரிங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இல்லைன்னு எந்திரிக்கிறதுக்கும் இருக்கிறத வச்சு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு இந்த நாள் முழுக்க நடத்தக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு தர வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு கஞ்சி இருக்கா, அது எனக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்குதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்குரியதை எனக்காக அவர் கண்டிப்பா நாளைக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் யோசிச்சுட்டே எழும்புறதுனால இந்த நாளை நான் சந்தோஷமா மாற்ற முடியாது. அதற்கு மாறாக நான் யோசிச்சுட்டே எழும்பினா இந்த நாள் எனக்கு என்ன நாளா மாறும் சொல்லுங்க? துக்க நாளா மாறும். சிலரெல்லாம் காலையில எந்திரிச்சு வர்றதை பார்த்தாலே நமக்கு ஒரு இருக்கிற ஆவியை நம்மளை விட்டு போயிடும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னா, நீங்க காலையில எந்திரிச்சு 9 மணிக்கு அவசர அவசரமா குளிச்சுட்டு பேக்கை தூக்கி போட்டு ஓடுறீங்க பாருங்க, இதெல்லாம் பாக்கியம் சிஸ்டர், இதெல்லாம் பாக்கியம் பிரதர், பெரிய பாக்கியம். ஆனா உங்களுக்கு கோபமா வரும். காலையில எந்திரிச்சு ஸ்கூட்டரை ஒரு மிதிச்சுட்டு அந்த சோத்து பையை தூக்கி தோல்ல போட்டு உள்ள போனோம்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏவன்டா இந்த வேலையை கண்டுபிடிச்சான்னு தோணும் உங்களுக்கு. எதுக்கு தான் இந்த காலையில எந்திரிச்சு நான் ஓடுறேன் பாரு, ஊர்ல எல்லாம் தூங்கிட்டு உட்காந்துருக்கும் போது நான் ஓட வேண்டியது இருக்குது, இவெல்லாம் ரெஸ்ட் எடுக்க நான் அப்படி நினைக்கிறீங்க. புண்ணியம் பண்ணி இருக்கிறீங்க நீங்க எல்லாம். காலையில எந்திரிச்சு பேகை தூக்கிட்டு அவசர அவசரமா வேர்த்து விறுவிறுக்க ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி டூவீலர்ல போய் சேர்றீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு நாள் வீட்டில் வேலையே இல்லாம சும்மா நீ உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒரு நாள் உட்காருவீங்க, ஒரு வாரம் உட்கார்ந்தீங்கன்னு வைங்களேன், பைத்தியமே பிடிக்கும். இப்போ இனி இந்த டேடி எனக்கு போர் அடிக்குது, டேடி மம்மி எனக்கு போர் அடிக்குது மம்மி, இந்த வார்த்தைய இதுவரைக்கும் கேட்காத அளவுக்கு இந்த ஏப்ரல் மேல நீங்க கேட்பீங்க. ஏன்? ஹலோ, ஏன் இந்த 2 மாசம் லீவ்? உண்மைதானே? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒரு வாரத்துல 50 டைம் ஆகுது எனக்கு போர் அடிக்கலன்னு சொல்லி பார்க்கட்டுமே. எனக்கு போர் அடிக்குது, எங்கேயாவது கூட்டுப்பாங்க. எனக்கு போர் அடிக்குது, சோற கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க. எனக்கு போர் அடிக்குது, நான் டிவி பார்க்குறேன். எனக்கு போர் அடிக்குது. ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன இல்லை? ஹலோ, வேலை இல்லை, காலைல. ஆனா இதுவே ஸ்கூல் இருக்கும்போது அங்க என்ன நடக்கும்? யுத்தமே நடக்கும் அன்னைக்கு காலையில. எந்தரா அடிடா புடிடா அப்படின்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு அந்த அம்மா கத்தும் பாரு. அவங்க அம்மா கத்துவாங்க பாருங்க, 4 வீட்டு கேட்கறது. உண்மையான அம்மாவை அப்பதான் நமக்கு என்ன தெரியும், எங்கடா இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துவீங்க. எந்த காலையில நிறைய கணவனார் வீட்டை விட்டு வாக்கிங் போவாங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சண்டையை நம்ம ஏன் கேட்பானே அப்படி அவ்வளோ இருக்கும். அப்போ காலையில நீங்க அப்படி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
அப்போ இன்றைக்கு இரண்டாவது ஒரு தீர்மானம் எடுங்க. நான் காலையில எழும்பும் போது எப்படி எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, யோசிச்சுட்டே நான் என்ன பண்ண மாட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை, சத்தமா சொல்லுங்க, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்திருங்க, அவர் மேல வச்சிருங்க. எது வேணா இல்லாம இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. இன்னைக்குரிய நாளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய யுத்தத்தை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன், என் பிரச்சனையை பார்த்து நான் யோசிக்க மாட்டேன். அவர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஸோ நம்பர் 1, முதலாவதாக காலையில் எழும்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய சாயலால் நான் திருப்தி ஆவேன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் காலையில் எழும்பும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் யோசனையே இல்லாம கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு தரும்படியாய் காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஒரு நெகட்டிவ் தாட்டோட, எந்த நெகட்டிவ் தாட்டோட நான் எழும்பவே மாட்டேன், நான் எழும்பவே மாட்டேன். எந்த தேவையற்ற எண்ணத்தோட நான் எழும்ப மாட்டேன், பயமுறுத்துகிற எண்ணத்தோட நான் எழும்ப மாட்டேன். என் மனசுக்குள்ள ஒன்று மட்டும்தான் இருக்கும், தைரியம் மட்டும்தான் இருக்கும். இந்த நாளை தந்ததுக்குரிய சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னைக்கு நான் அசிங்கமா இருக்கேன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற அழகு, சத்தமா சொல்லுங்க, போதுமானது. அழகு அப்படின்றது அவங்க சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சா எனக்கு போதுமானது. எல்லாத்தையும் நம்மையா போட்டு வாழ்றதே 80 வருஷமோ 75 வருஷமோ, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இந்த தோல் சுருங்கத்தான், வயசு ஆகத்தான், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. எத்தனை நாள் இந்த தோல், அவ்வளோதான். எவ்வளோ நாள் தான் டை அடித்து மறைப்பாங்க. நான் இப்போ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தலைமுடியை நரைக்காதுன்னு நினச்சேன். எங்கள் அப்பாவை பார்த்தா இப்போவே நரைச்சிருச்சு. அவர்கிட்ட போய் முடிவெட்டுறவர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னங்க இப்படி ஆயிடுச்சு போச்சு அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணலான்னு கேட்டால், இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏங்க இதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேனா அப்படின்னு கேட்டால், சரி ஒரு 2-3 மாதத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, முடிவெட்ட வரும்போது அந்த ஒயிட் முடியை மட்டும் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு கண்டினியூ ஒரு 3 மாதம் கட் பண்ணி விட்டுருந்தாரு. இப்போ மாதம் போகும்போது என்னங்க ரொம்ப வளர்ந்து போச்சுங்க, எனக்கே கட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். இனி ஒரு 2 வருஷத்துல என்னன்னு தெரில. அப்புறம் வெள்ளத்தாடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வயசானோன்னா நிற்க வேண்டியதுதான். எத்தனை நாள் தான் சின்ன வயசுன்னு படம் போட்டுட்டு உட்காந்துருக்கிறது? உனக்கும் வயசாயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். காலங்கள் அப்படியே கடந்துட்டே இருக்குது, நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படியே நமக்கு நித்தியமான ஒரு ராஜ்யம் இருக்குது, வயசாகாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அங்க இயேசு நமக்கு ஒளியா இருக்கிறார். அங்க துதிச்சுட்டே இருப்போம், ஆராதிச்சுட்டே இருப்போம். அதனால இந்த உலக வாழ்க்கை ஒரு டெஸ்ட்டுக்காக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இதை ரொம்ப அழகா எழுதி பாஸ் பண்ணி நம்ம போயிட்டோம்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் இனி எந்த நெகட்டிவும் யோசிக்காம நான் என்ன பண்ணுவேன்னா, அது வரும். நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது வந்த உடனே தாடிக்காரனை நினைச்சிருங்க, அவர் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சிருங்க. சொன்னார்ல அவரு, அவ்வளோ கத்தி சொன்னாரே கர்த்தருடைய வார்த்தை, நான் அப்படி சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தைரியத்தோட எந்திரிங்க, தைரியத்தோட எந்திரிங்க. ஒன் வீக் பழகுங்க, ஒரு வாரம் பழகுங்க. நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீங்க, அவ்வளவு பலனா இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். அவன் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவன் காலையில். ஓகே, பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பிரசங்கி 11:6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிங்க இந்த வசனத்தை. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய்
படுமோ என்றும் நீ அறியாயே. கவனிங்க, நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 2 சாமுவேல்ல கூட வாசிச்சோம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து. அப்போ நீங்க எழும்பும் போதே எப்படி எழும்ப கூடாது அப்படின்னா, சோம்பேறியா என்ன பண்ணக்கூடாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. சோம்பேறியா எழும்பக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த நாள் கெட்ட நாளா மாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நாள் மோசமான நாளா மாறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? கண்ணை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு 6 மணின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெகுலரா எந்திரிக்கிற டைம் 6 மணி. 6 மணிக்கு இப்படி கண்ணை முழிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு நினைவு வந்துச்சு, தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிங்க. எந்திரிச்ச அடுத்த செகண்ட் எந்திரிச்சு பெட்ல உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான், எந்திரிச்சு நடப்பேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல நான் புரிஞ்சது மாதிரி கவனிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பெட்டில் படுத்து ஒலாத்திட்டே இருப்பாங்க. ஒரு தூக்கம் எந்திரிச்சாச்சு, பாத்ரூம் போயிட்டு இன்னொரு தூக்கம் பாக்கி இருக்குது. நிறைய சிரிக்கிறத பார்த்தா அப்படியே நடக்கும் போல தெரியுது. அப்படியே இன்னொரு தூக்கம் பாக்கி இருக்குது. கொஞ்சம் அந்த மம்மி எழுப்பி விட்டாச்சு, எந்திரிக்கிறேன்ல மம்மி, எந்திரிக்கேன்னு சொல்லிட்டான்ல, அவ்வளவுதான். போயிட்டு வந்து அடுத்து ஒரு குட்டி தூக்கம், ஒரு சின்ன தூக்கம். அந்த தூக்கம் தூங்கி எந்திரிச்சாதான் இவங்களுக்கு என்னவா இருக்குது. உங்களுக்கு சொப்பனமே எப்ப வரும் தெரியுமா? ஏற்கனவே ஒரு தூக்கம் தூங்கிட்டு அடுத்து ஒரு தூக்கத்துல வரும் பாருங்க சொப்பனம். பாதாளத்தில் விழுறது மாதிரி, குழியில விழுறது மாதிரி, அடுத்தவன் வந்து அடிக்கிறது மாதிரி, நாய் துரத்துறது மாதிரி. அந்த சொப்பனத்தை வேற நம்மகிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்களான்னு கேட்டா, ஏமா ஏற்கனவே கர்த்தர் நான் எழுப்பி விட்டாரு, நீங்க அவ்வளவு சிந்தனையின் திரட்சியில தூக்கம் இல்லாம அப்புறம் எத்தனை சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறது? அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க வந்து காலையில எந்திரிக்கும் போதே சுறுசுறுப்பா நம்ம எந்திரிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த நாள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பீடை எதிர்பார்க்க முடியாது. அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மந்தாரம் இல்லாம தான் உதிக்கணும் நீங்க காலையிலே. நீங்க பாருங்க, நம்ம வந்து மழை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த வெயில் இன்னைக்கெல்லாம் வந்து வெயில் வந்த உடனே நம்ம வந்து நிறைய பேர் வெளியே அவ்வளவுதான் வெளிச்சம் வந்துச்சு போவோன்னு. இந்த மழை காலத்துல சூரியனை வந்து ஒருவேளை மேகம் மறைச்சிருந்துச்சுன்னா, காலையில எந்திரிக்கும் போதே என்னவா இருக்கும், அப்படி கொஞ்சம் கிளவுடியா இருந்தா அந்த நாள் முழுக்க நமக்கு என்ன தெரியுமா, இந்த வரக்காவி போட்டு மிச்சர் சாப்பிடலான்னு தான் தோணும். உண்மைதானே? ஒரு முறுக்கை எடுத்து கடிச்சிட்டு ஒரு வரட்டியோ வரக்காஃபியோ கொடுத்தா உட்காந்து வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டே இருக்கலான்னு தோணும். வெளியில போலான்னு தோணவே தோணாது. ஏன் அப்படின்னா கிளைமேட் எப்படி இருக்குது சொல்லுங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்தாலும் சோகமாகவே இருக்கும், யாரை பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது, எல்லாருமே தூங்கி ஒளிஞ்சதுமா இருக்கும். அது வேற ஒரு கோட்டு வேற மேலே போட்டுக்குவாங்க. இங்கிருந்து நம்ம கீழே இருந்து பிளெயின்ஸ்ல இருந்து போவோம், நம்ம சட்டை எல்லாம் கழட்டி போட்டு என்ஜாய் பண்ற அப்படின்னு பண்ணா, அங்க இருக்கிறவங்க ஷொட்டரோட தான் வருவாங்க. ஏங்க 10 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க, இந்த குளிரை கூட தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே மனசு சொல்லிச்சு. அவ்வளோ அழகான சாரியை உள்ள கட்டிட்டு, அவ்வளோ அழகான பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு, அவங்களுக்கு மேல ஒரு ஷொட்டர் போட்ட குளிர் இருக்கோ இல்லையோ. இல்ல ஊட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க, சொல்றேன், ஊட்டி சந்தோஷம். ஆனா அவங்களுக்கு என்ன போட்டாதான் நிம்மதி, சொட்டர் போட்டாதான் நிம்மதி. அவங்க முகமும் சில நேரத்துல ரொம்ப வெளிச்சமா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஏன் அப்படியே தூக்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப முகத்தையும் அதிகமா கழுவ முடியாது. அது ஒரு வித்தியாசமானது. ஏன்? அவருடைய பழக்கம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, வேதம் நமக்கு சொல்லுகிறது, காலையிலே எழும்பும் போது எப்படின்னா சோம்பேறியாய் அல்ல, சோம்பேறியாய் அல்ல, சோம்பேறியாய் அல்ல. அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கணும். அது வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு, நீ ஏன் வேலையில ஜாயின் பண்ணணும், நீ ஏன் காலையில வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நீ எழும்புற நாளே உனக்கு அந்த நாள்ல எந்த கமிட்மெண்ட்டுமே உனக்கு இல்லைன்னா, அந்த நாள்ல உனக்கு எந்த டார்கெட்டுமே இல்லைன்னா, அந்த நாள்ல நீ எழும்பும் போது உற்சாகத்தோட நீ எழும்பலைன்னா, அந்த நாள் உனக்கு என்ன நாளா மாறிடும்? நல்ல நாளா இல்லை, அது ரொம்ப சோர்வான நாளா உனக்கு மாறிடும். அப்ப எழும்பும் போதே எப்படி எழும்பணும் அப்படின்னு சொன்னா, மந்தாரம் இல்லாமல். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கம்மா. ஸோ மந்தார். ஸோ அப்படி எழும்பி நில்லுங்க, டைம் ஆயிடுச்சு.
ஸோ அடுத்த சர்வீஸுக்கு இன்னும் முடிஞ்சால் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அடுத்த சர்வீஸ் லைவில் வரும்போது அந்த செய்தியை செய்தியை மட்டும் தனியாக கேளுங்க. ஆமேன். நான் சொல்ல வேண்டியது 3 நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமேன். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் என்னவா இருக்குது? புதிதாக இருக்கிறது. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த வருஷத்துக்கு முடிகிறதுக்குள்ள கர்த்தர் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போக போகிறார். நாட்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அதைத்தான் தேவனுடைய மனுஷன் ஜெபிக்கும் போது ரொம்ப அழகாக ஜெபிக்கிறான். என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். மோசே சொல்லுகிறார், என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். அதனால எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற தூங்குறவங்களை பார்த்து 2 மிதி மிதிச்சிடாதீங்க. நீங்கள் இருக்கிற வேகத்தை பார்த்தா வீட்டுக்காரரா போகிறேன், இன்னைக்கு பாஸ்டர் பேசினார்ல, இன்னைக்கு நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் உடச்சி கீழே போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு சட்டி பானை மொத்தத்தையும் உருட்டி நீங்கள் எந்திரிக்கிறத எல்லாருக்கும் காமிச்சு தூக்கத்தை கெடுத்து விட்டுற போறீங்க. சண்டை பெருசாயிர போகுது. கர்த்தர் சொன்னது அவர்களுக்கு இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். ஹலோ, புரியுதா இல்லையா? ஆண்டவர் சிஸ்டர் கர்த்தர் பேசுனது உங்க வீட்டுக்காரருக்கு இல்லை, உங்களுக்கு. பிரதர் கர்த்தர் பேசினது உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு இல்லை, உங்களுக்கு. முதல்ல யார் செய்யுங்க? நம்ம செய்வோம். நமக்கு நிறைய பேருக்கு பயங்கர எழுப்புதல் வந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் பாவிகள் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் இவங்க 5 மணி ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் 5 மணி ஜபத்துக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி ஜபத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் நம்முடைய கண்ணுக்கு என்ன தெரியும்? பின்மாற்றக்காரங்களாவே தெரியும். பாரு படுத்து கிடக்கு, காலையில் எந்திரிக்கவே இல்லை. நான் பாரு போய் ஆராதிச்சுட்டு வந்தேன். இவங்க என்னமோ அன்னைக்கு வரைக்கும் இவங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் வருமானால் அவர்களுக்கும் ஒரு எழுப்புதல் சீக்கிரமாக வரும். அதனால நீங்க எதுவும் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. நம்ம எந்திரிப்போம் முதல்ல, அதுக்கப்புறம் அவங்க மெதுவா எந்திரிச்சுக்கட்டும். உலகத்தில் காண துடிக்கும் எந்த மாற்றமும் முதலில் உன்னில் உருவாகட்டும். அதுக்கப்புறம் தானா அது பற்றி பிடிக்கும். அதுக்கப்புறம் தானா உங்க வஸ்திரத்தை உங்களை பிடிச்சிட்டு 10 பேர் உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி எங்கள் நாளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் நாளையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஒரு புதிய ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு புதிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. இனி உள்ள நாள் துக்கத்தோடு கழிப்பது இல்லை. இனி உள்ள நாள் சஞ்சலத்தோடு கழிப்பது இல்லை. இனி உள்ள நாட்கள் வெறுப்போடு நீங்கள் ஆரம்பிப்பது இல்லை. என்ன நிலைமையிலே இருந்தாலும் அந்த நாளை ஆண்டவர் பிளஸ் பண்ணி உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறேன்றத பலப்படுத்தி இந்த சூழ்நிலையை மாற்றி, தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாட்களை ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஆமென். அந்த பாட்டை பாடும்போது காணிக்கை செலுத்தி முடிக்கலாம். அதிகாலை ஸ்தோத்திர பலி ஒரு நோட்டு கம்மி பண்ணி. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அந்த பாட்டை பாடும்போதே காணிக்கை செலுத்தி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி பாடும். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் சொல்லுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே.
செலுத்தினவங்க கைகளை தட்டி ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ஓ என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி சேர் அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா சொல்லுவ யெகோவா யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. அப்பா எல்லாமே பார்த்துக் கொள்வி. எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா ஓ ஓ எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான்.